கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் தெசலோனிக்கேயர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் கவனித்தோம், உயிர்த்தெழுதலை குறித்து இல்லையா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோட, அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோட நாம் அவர்களோட சேர்ந்து இவ்விதமாய் கர்த்தருடனே இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வசனத்தோடு நம்ம கடந்த வாரத்தில் முடித்தோம் இல்லையா. அதில் விசேஷமாக நம்ம கவனிக்கும் பொழுது தெசலோனிக்கேயர் பட்டணத்து ஜனங்கள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சில மரணத்தின் நிமித்தமாக ரொம்ப மன உளைச்சலில் இருந்ததாக நம்ம படிக்கிறோம். ஸோ அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு உயிர்த்தெழுதலை குறித்து பேசுனது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இப்போ நமக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போதே 2 வகையான வகுப்பார் இருக்காங்க. ஒரு வகுப்பார் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்த வகுப்பார், இன்னொரு வகுப்பார் உயிரோருக்கும் நாமும் வகுப்பார். இப்போ இந்த வகுப்பாருடைய இவங்களுக்காக தான் இந்த வசனமே. இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம். இப்போ நமக்கு என்ன மகா பெரிய ஒரு ஆறுதலான விஷயம்னா, இப்போது இயேசு கிறிஸ்துவோட யார் அவரை போல மாறுகிறார்களோ அவர்கள் தங்கள் மரணத்துக்குள்ளே போகும்போது அவர்கள் இந்த பூமியில் தூங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேதுருவை போலவோ பவுலை போலவோ 2000 வருஷம் அந்த மண்ணுக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் உடனடியாக மறுரூபமாக உயிர்த்தெழுந்து போயிடலாம் கிறிஸ்துவோட என்கிற ஒரு சத்தியம்தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போது இவைகளெல்லாம் இதை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்திங்கன்னு சொல்லும்போது அவங்க எப்படி நீ அதை எதிர்பார்த்துருப்பாங்க தெரியுமா? அப்படியா, அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம அவர் கூட போயிடலாமா, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்க வேணும். அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அப்படின்னா நான் எழுதவே மாட்டேன்ற அர்த்தம் அல்ல. இதை குறித்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அடுத்தது, இவைகள் நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் சொல்கிறோம் இல்லையா. இவைகள் அது வேணும் இல்லையா. அதுதான் முந்தின அதிகாரத்தில் சொன்னார் இல்லையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருதல், அவருடைய பிள்ளைகளை அவர் உயிர்த்தெழுப்புறது, அவர்கள் ஆகாயத்தில் போகிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இவைகளெல்லாம் எப்போ நடக்கும் அந்த நாளையும் பாருங்கள், அதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இதை குறித்து ரொம்ப ஆவலோடு இருந்திருப்பாங்க நிறைய பேர். நம்ம காலத்தில் கிறிஸ்துவுடைய வருகை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் அவளோடு இருக்கும்போது பழைய காலத்தில் என்ன அங்கே சொல்லிட்டாங்கன்னு கவனிக்கும்போது பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டோம்? பழைய காலத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றதை யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ நம்ம தெளிவாக 2ஆம் வருகையை படிச்சிட்டோமே. 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். தெளிவான தீர்க்க தரிசனம், அத்திமரம் துளிர் விடுறது, காலக்கணக்குகளை அடிப்படையாக கொண்ட தீர்க்க தரிசனம் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அது ஏற்கனவே ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு, கமெண்ட்ஸ் ஆகிருக்கு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதுக்குரிய ஆதாரங்களோடு நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிறபோது இந்த வசனம் எப்படி அப்ளை ஆகும்? அந்த நாளையும் ஒருவேளை அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இப்போ கூட இந்த வசனம் நமக்கு அப்ளை ஆகிடும். ஏன்னா இந்த சொல்லப்பட்ட அந்த நாளிகை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இப்போ நீ என்ன பண்ணணும்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தானே இதுக்கு முந்தின வசனத்தினுடைய கண்டினியூட்டி தான் 36ஆம் வசனம். 35ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வானமும் பூமியும் ஒழிந்து போய்விடும், என் வார்த்தைகளோ ஒழிஞ்சு போகாது. கவனிக்கிறீங்களா? அப்போது
ஆண்டவர் கிளியராக தான் சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் 35ஆம் வசனத்தை பொறுத்த வரைக்கும் வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடுங்கிறார். வானம் என்பது சாத்தானுடைய அரசாட்சி, பூமி என்பது அவனுடைய அமைப்புகள். இது எப்போ ஒழியும் யாருக்குமே தெரியாது. இதை எதான் சொன்னார், அந்த நாளையும் அந்த நாளையும். இது எப்படி நம்ம பொருத்தலாம் அப்படின்னா, இது எப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத சாத்தானுடைய அந்த ஒரு அரசாட்சியும் அந்த அமைப்பு எப்போ வெளியே போனா, 1,44,000 பேருடைய பாருங்கள், அவருடைய லக்கம் முடியும் போது இது வெளியே போகும். புரியுதுல? அந்த லக்கம் முடியும் போது இது வெளியே போகும். எப்போ வெளியே போகும்? லக்கம் முடியும் போது. எப்போ லக்கம் முடியும்? இது வெளியே போகும்போது. இவ்வளோ தான் விளக்கம். இன்னைக்கு வரைக்கும் தேவன் அதை மறைச்சு தான் வச்சுருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போகும்போது அவர் ஏற்கனவே ராஜ்யத்தை குறித்து பேசினார் இல்லையா? அதனால் சீசர்கள் அவரிடத்தில் கேட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் சொன்னார். பட் அதுக்கு முன்னாடியே 1 தெசலோனிக்கேயரில் நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிட்டோம், இவைகள் நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்கிறார். அப்படின்னா ஏற்கனவே ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா, அதை ரிப்பீட் பண்ணுறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாக அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போ இப்போ தேவனுடைய கிறிஸ்துவுடைய அந்த நாள் அப்படிங்கிறது இந்த பூமியில் எப்படி வரும்னா அது யாருக்குமே தெரியாது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் இல்லையா, இதையே சொல்லிட்டார். ஆனால் இதை சொல்லியும் நம்ம கவனித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தால் ராஜ்யம் அவங்களுக்கு திரும்ப போயிடுங்கிறது அவங்களுடைய விசுவாசமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்கிறார் பாருங்கள், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, உங்களுக்கு இது தெரியணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டார். அப்படின்னா எப்போ அது வரும்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள்னா அப்போ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கார், சொல்லியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் அப்படின்னா கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது அவருடைய 1000 வருஷ அரசாட்சி. இப்போ என்ன பார்த்தோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றது, அவருடைய பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்க்கிறது, இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் தேற்றுங்கள் சொன்னார் இல்லையா. இவைகள் நடக்கும் காரியம் எப்போ நடக்கும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாருன்னா அது எப்போ நடக்கும்? அவருடைய நாள் இந்த பூமியில் வரும்போது நடக்கும். அந்த நாள் எப்படி இந்த பூமியில் வரும்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இந்த பூமியில் வரும். அதைத்தான் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும்போது இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அவர் தானே கொண்டு வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துடுவார். அப்போ அவருடைய நாள் இந்த பூமியில் வந்துருச்சுனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்தாச்சு, அவருடைய நாள் ஆரம்பிச்சிருச்சு, அதில் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பக்கம் நடந்தால் கூட அது இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசனம் படிக்கிறோம் இல்லையா, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? கடந்த வாரமே பார்த்தோம், அது மப்பும் மந்தாரமான நாள். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையும் அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிற விஷயமும் மப்பும் மந்தாரமாக இருக்கும். ஆனால் திருச்சபை மக்களுக்கு அது உயிர்த்தெழுதலே கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சத்தியமாக இருக்கும். இது ரெண்டும் பேரலாக நடந்துகிட்ருக்கு. பட் அதே சமயத்தில் இந்த உலக ராஜ்யங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டால் தான் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வெளியே தெரியும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கணும் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை அப்படிங்கிறார்.
அது என்னது? கர்த்தருடைய நாள் மாத்திரமல்ல. அதில் திருவெளித்தில் பார்த்தீங்கன்னா, எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அழிவு வரும், யாரும் தப்பித்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, கர்த்தருடைய நாள் என்பது இந்த பூமியில் எப்படி இருக்குன்னா யார் வந்ததே தெரியாது. ஒரு அவேர்னஸ் சொல்கிறோம் இல்லையா, வந்ததே தெரியாது. மற்றது எல்லாத்த குறிச்சும் பேசுவாங்களா, ஆனால் இது வந்ததே தெரியாது. இப்போ இதுக்கு இனிஷியலாக நம்ம கடந்த காலத்தில் ஒரு விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது ஏறக்குறைய பொருந்தக்கூடிய ஒரு விளக்கமாக தான் கூட இருக்கும். எப்படின்னா, சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று எண்ணும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல இந்த பூமிக்கு ஒரு சடுதியான ஒரு அழிவு வரும். அப்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை எப்போ வரும் அப்படிங்கும்போது, நார்மலாக ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவங்களுக்கு அந்த டெலிவரி டைம் வருது. அப்போது திடீரென்று ஒரு வலி எடுக்கும், ஒரு லேபர் பெயின். உடனே என்ன செய்வாங்கன்னா, வலி வந்துருச்சு, அப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம், அல்லது அதுக்குரிய ஆயத்தம் பண்ணலான்னு சொல்லி அப்படி ஆயத்தம் பண்ணும்போது அந்த வலி உடனே என்ன ஆகிடும், அப்படியே நின்று போயிடும். அப்புறம் பார்ப்பாங்க, சரி மறுபடியும் நார்மல் லைஃப்பில் போயிடுவாங்க. மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு வலி வரும். உடனே ஆயத்தம் பண்ணுவாங்க, மறுபடியும் நின்று போயிடும். இதே மாதிரி ஒரு 10 தடவைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தால் ஒரு தடவை 2 தடவை, 3ஆவது தடவை கட்டாயமாக டெலிவரி ஆகிடும். அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு, கவனிக்கிறீங்களா, இதற்கு முன்பாக 2 கர்ப்ப வேதனை வந்திருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அந்த 2 கர்ப்ப வேதனைங்கிற வேறு ஒன்றும் இல்லை. முதலாம் உலக யுத்தம் நடந்தது. அது முடியும் போது நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னா முடிவு பண்ணிட்டான். ஆனால் முடியல. மறுபடியும் சர்வைவ் ஆச்சு. சமாதானத்துக்குரிய பேச்சுவார்த்தைகள், த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆரம்பித்தான். நேச நாடுகளின் கூட்டமைப்பு, சமாதானம் பண்ணலான்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 1900 சமாதானத்தை ஏற்படுத்த முடியல. 1939ஆம் வருஷத்தில் 2ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகி 45ஆம் வருஷத்தில் முடிஞ்சது. அது அணுகுண்டோடு முடிஞ்சது. ஒரு மகா பெரிய பேரழிவை ஜப்பான் சந்திச்சது. உடனே அது ஒரு 2வது கர்ப்ப வேதனை. உடனே எல்லா ஜனங்களும் அலர்ட்டாகி சமாதானம் சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சமாதானத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த நாட்டுடனும் அவர்கள் சமாதானம் ஏற்படுத்த முடியவே இல்லை. எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சும்மா பூசி மெழுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சொல்லி பூசி மெழுகிறான். அதில் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் என்ன செய்கிறாங்களா, அப்படியே குணமாக்குறார்கள். சும்மா அப்படியே. அப்போது ஒரு கர்ப்பவதியானவனுக்கு வேதனை வருகிற விதமாக என்கிற ஒரு உதாரணத்தை அவர் சொல்கிறாருனாலே, அப்போ அந்த கர்ப்பவதி யார்? இந்த உலகம் கர்ப்ப வேதனைப்படுதான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படிக்கு இந்த உலகமானது கர்ப்ப வேதனைப்படுது படிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி திருச்சபை வெளியே வர்றதுக்கு இந்த உலகம் 2 முறை கர்ப்ப வேதனை ஆச்சு. ஆனால் திருச்சபை வெளியே வரல. கவனிக்கிறீங்களா? டோட்டலாக திருச்சபை வெளியே வரல. ஆனால் 3வது உலக யுத்தம் வரும் பொழுது அந்த கர்ப்ப வேதனையில் திருச்சபை என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு தான் இந்த உலகம் என்ன ஆகிட்டுருக்கு, இதை நோக்கி போயிட்டுருக்கு. இது யாருக்குமே தெரியாது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீ அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள் நல்லா சொன்னார். அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சிக்கு ஒத்திருக்கிறது, எதோட நிழலோடு நம்ம ஒப்பிடலாம்னா, நோவாவுடைய நாட்கள் நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். நோவாவுடைய நாட்களை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தார். ஆனால் ஒன்று, இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரும்போது ஏன் இது ஒரு கர்ப்பவதி மாதிரி ஒரு கஷ்டம் இந்த உலகத்துக்கு வருது அப்படின்னா, ஒரு புது ஆர்டர் இந்த பூமியில் கமெண்ட்ஸ் ஆக போகுது. இவங்க ஏற்கனவே பழைய ஆர்டர்லேயே ஜனங்கள் பழகிட்டாங்க. பழைய ஆர்டருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பழைய மனுஷனுடைய கிரியைகள், அதுக்குரிய கவர்மெண்ட்டு, அதுக்குரிய எல்லா விதமான சட்டத்திட்டங்கள்,
அப்படியே பழகிட்டான். இன்னும் சொல்லப்போனால் அநியாயத்திலேயே பழகிட்டான். இனி புது ஒரு ஆர்டர் நியாயம் உள்ளே வரும்போது அநியாயத்துக்கு வலிக்கும் இல்லையா, அந்த வலிக்கு பேர் தான் கர்ப்ப வேதனை. அப்போது இதை குறித்து லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படும் போது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிட்டுச்சு. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போலதான் மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும் அப்படின்னார். நோவாவின் நாட்களில் நடந்தது போலங்கிற போது நோவா அங்கே இருந்தாரா? அதே மாதிரி மனுஷகுமாரன் நாட்கள்ங்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே இருப்பார். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? 2 அழிவுகளை பற்றி சொல்கிறார். அதை நம்ம ஏற்கனவே சப்ஜெக்டில் படிச்சிட்டோம். நோவாவில் நாட்களில் நடந்த உலக அழிவு இந்த டோட்டல் உலக ராஜ்யங்கள் அழியிறதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. லோத்தினுடைய நாட்களில் பர்டிகுலராக 2 பட்டணம் அழிஞ்சுது. அந்த 2 பட்டணம் பாபிலோன், அவள் குமாரத்தி. ஸோ இந்த பெயர் சபைகளுடைய அழிவு. அப்போது பேரலாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய அழிவும் வரப்போகுது, பெயர் சபைகளுடைய அழிவு வரப்போகுது. இவைகளெல்லாம் எப்போ வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும்னா, ஒரு கர்ப்பவதியானவருக்கு வேதனை வருமா. அப்போது இப்போ நோவாவை நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா, நோவா நீதியை பிரசங்கித்தார்னு படித்தோம் இல்லையா? அப்போ நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோவா நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கார். கடைசியில் தான் உள்ளே போகிறார். அப்போ ஒரு நீண்ட பிரசங்கம், அதை கேட்பதற்கு ஒரு டைமு, அதுக்கு பிறகு திடீர் அழிவு. இதுதான் இப்போ நடக்க போதான். இன்றைக்கி அது இப்படி தாங்க நடந்திருக்கு. ஒரு நீண்ட பிரசங்கங்கள் போயிட்டுருக்கு உலக அழிவை குறித்து. யாருமே அதை கவனிக்கிறது இல்லை. ஆனால் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் கப்பலுக்குள்ளே போயிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த திடீரென்ற அழிவு அது உள்ளே வந்துடும். ஆனால் இது மற்ற ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு பயங்கரமாக இருக்கும்போது அது நமக்கு எப்படி இருக்கக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவோட போகக்கூடிய நாள் இல்லையா? அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாள் சகோதரரே, இப்போ நமக்கு தான் அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்படின்னா நம்மளாம் இருட்டுக்குள்ளே, ஏன்னா இரவிலே திருடன் வருகிற விதமாய்த்தான் கிறிஸ்துவுடைய நாள் வரும்னு படித்தோம். அப்போ அவருடைய ராஜ்யமே ஒரு இரவில் திருடன் வருகிற விதமாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாமெல்லாம் இருட்டுக்குள் இருந்தோம்னா அதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறார், அந்த நாள் உங்கள் மேலேயே திருடன் மாதிரி வந்துடக்கூடாது, நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல, ஆகவே அந்த நாள் உங்கள் திருடனை போல உங்களுக்கு வராது. திருவிழியத்தில் பாருங்கள். அப்போ சகோதரரே அப்படின்னு சொல்கிறாருனாலே அந்த ஒரு இருளுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. டார்க்னஸ்ன்னு சொல்கிறார். டார்க்னஸ்ங்கிறது என்னென்னா, அந்த வேர்ல்டு ஸ்பிரிட்டு, இந்த உலகத்தினுடைய ஆவி நமக்குள்ளே வந்துச்சுனாலே அந்த டார்க்னஸ் வந்துடும். அப்போது திடீரென்று அந்த நாள் வந்தால் கூட நமக்கு தெரியாது, அந்த அழிவு வந்தால் கூட தெரியாது. கவனிக்கிறீங்களா? அடுத்த வசனம் சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாகவே. நம்மெல்லாம் வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம். அது என்ன வெளிச்சத்தின் பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்கள். வெளிச்சம்ங்கிறது காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் பகல். இந்த பகலில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி தெரியுமா? கண்டினியூஸாக முழிச்சிட்ருப்போம். இதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ நம்ம தொடர்ந்து விழிப்புள்ளவர்களாக இருக்க வேணும். உலக பிரகாரமான இருட்டுக்குள்ளே ஆவிக்குள்ளே போயிட்டோம்னா திடீரென்ற அந்த நாள் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த அழிவை பற்றின நாலேஜே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இதுதான் நம்மக்கிட்ட அங்கே பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா நம்மளாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாம், தொடர்ந்து வெளிச்சத்தில். என்ன வெளிச்சத்தில் நடக்கிறோம்?
பாருங்கள், நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, என்ன வெளிச்சத்தில் நடக்கிறோம். சங்கீதம் 119, 105 வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. அப்போ சத்திய வெளிச்சம் நிறைய படிச்சிட்டோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இப்போ எதுக்குள்ளே போயிடுச்சான்? நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் இருதயம் இப்போ பிரகாசிக்குதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவர்கள் தூங்குறது போல நாமும் தூங்காமல் எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். கவனிக்கிறீங்களா? இப்போது மத்தேயு 13 அதிகாரத்தில் ஒரு ஊமம் படித்தோம் இல்லையா? மனுஷகுமாரன் நல்ல நிலத்தில் விதைச்சிட்டு போனார். அங்கேயே எப்போ தெரியுமா சாத்தான் களையை விதைச்சான்? பாருங்கள், மத்தேயு 13 அதிகாரம் 25 வசனம். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அங்கே வேற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார், அது சீசரெல்லாம் இறந்து போனது பிறகு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அப்போ ஒருத்தர் நித்திரை பண்ணிட்டாலே அங்கே உலகத்திற்கு பிரகாரமான நித்திரை வந்துடும் இல்லையா? அப்போவே சாத்தான் அந்த வேலையை செஞ்சானா. அப்போ நாமளும் தூங்கிட்டோம்னா, இன்னும் சொல்லப்போனால் தூங்குவது என்பது சத்தியத்தில் இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் சோர்வையும் குறிக்கும். சத்தியத்தில் எப்பொழுதுமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனலாயிருங்கள்னு பைபிள் சொல்லுது இல்லையா? அனலாயிருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு லெத்தார்ஜிக்கு, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி உலக பிரகாரமான ஆவியில் அப்படியே ஊறிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த உலகம் அப்படி தான் இருக்குதான். பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 7 வசனம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். அப்போ 2 வகுப்பார் என்ன செய்கிறாங்களா? அதில் அப்போ நம்ம திருவிலியம் பைபிளில் பாருங்கள், உறங்குபவர் இரவிலே தான் உறங்குவர், குடி வெறியர் இரவில் தான் குடி போதையில் இருப்பர். இப்போ கூட நமக்கு தெரியும், நைட் டைமில் தான் அதிகமான பேர் குடிப்பாங்க இல்லையா? போதையில் இருப்பாங்க. அப்போ 2 வகுப்பார் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஒரு வகுப்பார் தூங்குறவங்க நைட் டைமில், இன்னொரு வகுப்பார் போதையில் இருக்கிறவர்கள். இந்த 2 வகுப்பார் நமக்கு தெரியும் இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறவங்க யாருன்னா உலக ஜனங்கள், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் கிறிஸ்தவ ஜனங்கள் சத்தியம் என்கிற விஷயத்தை விட்டுட்டு தவறான போதகம் என்கிற போதையில் இவங்க இன்றைக்கி எல்லாம் பண்ணுறாங்க, பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த 2 வகுப்பார் சொல்கிறார், இவங்க மேலே தான் சடுதியாய் அழிவு வரப்போகிறது, அந்த நாள் திருடனை போல இவர்கள் மேல் வரப்போகிறது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம யார்? பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சராவையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தரித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நடந்து கொண்டிருக்கிற விஷயமே தெரியாது. ஆனால் நமக்கு தேவன் எப்படி பண்ணியிருக்கார் பாருங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா ஆழங்களையும் நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ நம்ம இப்போ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் காலம் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரோமரில் 13 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க, இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? இந்த உலகம் தூங்கிட்டு இருக்காங்க, வெறி கொண்டுட்டு இருக்கிறாங்க. பகலுக்குரியவளாகிய நாமும் இதை விட்டு வெளியே வந்துருங்க சுறுசுறுப்பாய். இப்போ நம்ம இருக்கிற டைம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். இப்போ நமக்கு என்ன டைமில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியணும். திடீர்னு யாரோ ஒருத்தர், ஏன் பிரதர் இப்போ நம்ம என்ன டைமில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? இது மப்பும் மந்தாரமான நாள், இது இருளும் பாழ்கடிப்புமான நாள். இந்த நாளுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த நாளுக்குள்ளே தான் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கிற தன்னுடைய திருச்சபையை பார்த்து சொல்கிறாராம், என் புறாவே, என் உத்தமியே, எழுந்து வா.
யார் எந்திரிச்சு வருவாங்க தெரியுமா? விழித்து கொண்டிருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்க. விழித்து கொண்டிருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க தூங்கிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று வந்துட்டு, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலும் இப்போ எப்படி இருக்குதா? அதிக சமீபமாக. அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன தேவை? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் பிரஸ்ட் பிளேட். அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம், தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அந்த அன்பு, இது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்காகத்தான் அதுக்கு பிரஸ்ட் பிளேட் போடுறார், மார்க்கவசம். அடுத்தது ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. இது எபேசியருக்கு எழுதும் போது படிச்சிருக்க முடியும். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரான். அது வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய மைண்டில் உறுதியான ஒரு முடிவில் இருக்கணுமா? எப்படியாவது தேவன் நம்மை காப்பாற்றிடுவார், எப்படியாவது தேவனுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். இதுதான் உலக பிரகாரமான நிலைமையிலிருந்து வெளியே வர்றது. அப்போ தேவனுடைய ஸ்பிரிட்டில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் அநேகம் பேர் இந்த ஸ்பிரிட்லேயே இருக்க மாட்டாங்க. அங்கே தெசலோனிக்கி பட்டணத்திலே அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தாங்க. உலக பிரகாரமான ஆவிக்குள்ளே அவங்க போகும்போது அவர்கள் தேவனை அசட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளாகிடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். 1 தெசலோனிக்கர் 5:9. தேவன் நம்மை கோபாக்னிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். இவ்வளவு தூரம் வாய்ப்பு கொடுத்தோம், எச்சரிப்பு கொடுத்தோம், நம்ம அசட்டை பண்ணிட்டோம்னா அந்த கோபாக்கினிக்கு ஆளாயிடும். ஆனால் சொல்கிறார், நீ தேவன் நம்மளை நியாய தீர்ப்புக்காக இந்த பூமிக்கு கோபாக்கினிக்கு கொண்டு வரல, கிறிஸ்துவின் மூலம் நான் ரட்சிப்படைங்கிறது தான் தேவனுடைய ஒரு மகா பெரிய ஒரு இஷ்டமாக இருக்குது. கவனிக்கிறீங்களா? கடவுள் நம்மை தமது சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடைவை ஏற்படுத்தியுள்ளார். அதனால் நாம் விழித்திருக்கிறவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி நமக்காக அவர் மரித்தாரே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லும் பொழுது, அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு திருச்சபையின் பிள்ளைகளுக்காக அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்கும். இதை ரோமருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிற பாருங்க. ரோமர் 14:7 வாசிக்கலாம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்டு தாங்க விழித்திருத்தல். விழித்திருக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்களா? பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் உள்ள ஜீவன் உள்ளவர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஸோ இது ஏன் திருப்பி சொல்கிறாருன்னா, நாமோ விழிப்புள்ளவர்களாக இருந்தால் இந்த மைண்டில் தான் இருக்கணும். இப்படி ஒரு வேளை அந்த மைண்ட் இருக்கும்போது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நீங்கள் செய்யுங்கள். அன்புக்குரிய சகோதர சோழை, இதைத்தான் கடைசியாக அவங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் இதையெல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருங்க, நீங்கள் தேற்றிட்டுருங்க, பக்தி விருத்தி உண்டாக்கும்படி. அப்போ பக்தி விருத்தி உண்டாக்கணும்னா எப்போ பக்தி விருத்தி ஒருத்தர் வரும் தெரியுமா? ஒரு சபை கூடுதல் இருக்கணும். எபிரேயரில் படிக்கணும் இல்லையா? எபிரேயர் 10:24 வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து பாருங்க, ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்போ சபை, அதுக்கு பின்னாடி இந்த வசனம் ஒரு சபை கூடுதலை விட்டு விடாதபடி நீங்கள் இருங்கன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையும்னாலே இந்த சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக அவர் எப்படி முடிக்கிறார்னா, அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? மதிக்கணும். ஃபஸ்ட்டு பவுல் சபை உருவாக்குனவர். அவர் சொல்கிறார், உங்களுக்கு யாராவது புத்தி சொன்னால் முதல் மதிங்க. ஃபஸ்ட்டு மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்கள் மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம், சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி இது முடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் முடியல. ஒரு விஷயத்தை இங்கே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் போட்டு நிறுத்திட்டார். உங்களுக்கு புத்தி சொல்கிறவங்களை நீங்கள் மதிங்கிறார். அப்படின்னா பின்னாடி என்ன வரப்போகுதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபை மக்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்ல போகிறார். அதை அவங்க மதித்து நடக்கணும். அவர்கள் மாத்திரமல்ல, நாமளும் தான். அது என்ன புத்திங்கிறத அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.